2026 பிப்ரவரியில் அவர் முன்னாடி என்ன ஆப்ஷன் இருக்குதோ அதில் அவருக்கு எது அனுகூலமான ஆப்ஷனோ அதை எடுப்பார். ஸோ அவருக்கு எது பெட்டரோ அந்த ஆப்ஷனை தான் அவர் எடுப்பார். அதே வேளையில் பாஜகவை பொறுத்தவரையில் அவங்க எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு வியூகத்தை தான் எடுப்பாங்கன்னு நான் கருதுறேன். இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கான டெல்லி பாஜகவின் முயற்சியாக தான் எனக்கு தோணுது. வில்சன் சொல்ற ஒரு பாயிண்ட், அவர் பாஜக எதிர்ப்புல தீவிரமாக இருக்கிறார், அதனால அவரை பலவீனப்படுத்த பாஜக முயற்சிக்குது, அதான் பாயிண்டா? இல்ல, அவர் அதுல ஸ்டெபனான தலைவர் தான். எந்த இடத்துலன்னா பார்கெனிங் பவர்ல அவர் ஜெயலலிதாவுடன் ஸ்டெபனானவர் தான். அவர் பார்கெனிங்ல அவர் தோத்த ஒரே இடம், வேற வழி இல்லாம 2021 அவரால் கலட்டி விடப்பட்ட தேமுதிகவுக்கு 5 எம்பி சீட்டு 2024 கொடுத்ததை தவிர எந்த பார்கெனிலையும் யாருக்கிட்டையும் அவர் தோத்தாருன்னு சொல்ல முடியாது. இந்த முறை பார்கெனிங்ல அப்படி இருந்தாலும் கூட தேமுதிக பலன் கொடுத்திருக்கு. 24ல பெரிய பலனை அதிமுகவுக்கு கொடுத்திருக்குல்ல. கண்டிப்பா தேமுதிகவும் 10.5 மில்லியன்னா 15% நின்றுப்பார். ரெண்டும் அவரை காப்பாச்சுங்கிறதா என்னோட பார்வை. இந்த இதுல அதிமுக பாஜக கூட்டணி உடைஞ்சது காரணம் என்னன்னா, உள்ளாட்சி தேர்தலில் 2% சீட்டு கொடுப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். இல்ல அவங்க வளர்ந்துருக்காங்க 5% கொடுக்கலான்னு ஓபிஎஸ் சொன்னார். ரெட்டை தலைமை இல்ல 2க்கு மேல கொடுக்க முடியாதுன்னு அவர் சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. அமித்ஷா அண்ணாமலை சொல்லி 100% கேண்டிடேட் போட சொல்லி லாஸ்ட் மினிட் 45% கேண்டிடேட் போட்டு 5% ஓட்டும் 3வது இடமும் வந்தாங்க. நம்மளும் அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அப்போ அதற்கு பிறகு 2024 மக்களவை தேர்தலில் டெல்லியில் அண்ணாமலை, எடப்பாடி, மற்ற கேபி முனுசாமி முக்கிய தலைவரெல்லாம் இருக்கும்போது அவங்க சந்திச்சு வந்தபோது இவர் எடப்பாடி பழனிசாமியே சொன்னார் 330 சீட்டு ஜெயிக்கும், 3வது முறையும் மோடி பிரதமராக வருவாருன்னு சொன்னாப்புல. அப்போ சீட்டு முடிவாகல. டஃப் பார்கெனரான எடப்பாடி பழனிசாமி 5லிருந்து 6 உயர்த்த முடியும்னு சொன்னாப்புல. அண்ணாமலை 12 சீட்டு குறைஞ்சி கூட்டணி போறதுல பலன் இல்லை. ஈரோடு கிழக்கு பை எலெக்ஷன் ரிப்போர்ட்டை பூத் வாரியா எடுத்து கொடுத்து எடப்பாடிக்கு ஜாதிய முரண்பாட்டில் கடுமையான எதிர்ப்பு இருக்கு, அவர் நமக்கு மத முரண்பாட்டில் எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி சீட்டை குறைக்கிறாரு. அவருக்கு 2 ஜாதி கட்சியா போயிட்டு அந்த 2 ஜாதி அல்லாத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் அவருக்கு எதிராக இருக்காங்கிறத சொல்லி வெற்றி வாய்ப்பு இல்லை. அப்போ நான் தனிச்சு போட்டிட்டு 10% வாக்கு எடுத்து தர முடியும், 12 சீட்டு தந்தா கூட்டணின்னாப்புல. ஸோ அந்த கூட்டணி முறிஞ்சதுக்கு காரணம் 12ஆ 6ஆங்கிறது தான் முறிஞ்சது. எடப்பாடி கொள்கையெல்லாம் இல்லை. நீங்க அண்ணா ஜெயலலிதா எல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டாங்களே தவிர அண்ணா ஜெயலலிதா எல்லாம் இருக்கட்டு நாங்க 6 சீட்டுக்கு சம்மதிக்கோம்னா அவர் சம்மதிச்சிருப்பாரு. அந்த 12ங்கிறது தான் அங்க பிரச்சனை.